ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்முடைய வீடியோக்களுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு என்ன இருக்கும், ஒரு 1000 2000 அந்த மாதிரி. கொஞ்சம் சில பேர்த்துக்கு நல்ல சேனல் டெவலப் ஆகும்போது பல மடங்காக கூட இருக்கும். ஆனால் அந்த சப்ஸ்கிரைபுடைய அந்த அந்த நமக்கு யார் சப்ஸ்கிரைப் செஞ்சுருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டு பார்த்தோம்னா, அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு காட்டாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 பேர் நம்முடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த 100 பேரையும் நமக்கு காட்டாது. ஒரு 70 பேர் 80 பேர் அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு காட்டும். அப்போ அந்த மீதி 30 பேர் எங்கே போனாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அவங்களுடைய அந்த சேனல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, அவங்க வந்து எந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த சேனலுடைய ஓனருக்கே யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நான் வந்து நினைக்கிறேன், நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது, உதாரணத்துக்கு நான் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆனால் நான் நினைக்கிறேன், நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கே தெரியக்கூடாது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது இப்படி செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் இது ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 23 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்க்குறேங்க, இப்போ நான் வந்து அந்த யாரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறேன். 23 பேர் இருக்குது. ஆனால் லிஸ்ட்டு கவுண்ட்டு நமக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்னா கம்மியாக தான் காட்டும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் தான் காட்டுது. ஸோ அப்போ வந்து மொத்தம் இருக்கிறது 23 பேர், ஆனால் நமக்கு காட்டுறது 12 பேர் தான் காட்டுது. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது வந்து எப்படி அப்படின்னா, அவர்கள் வந்து சப்ஸ்கிரைபு செய்ததை அந்த சேனலுடைய உரிமையாளருக்கே தெரியாதவாறு ப்ரைவசியாக செட் செஞ்சுருப்பாங்க. இதே மாதிரி நம்மளும் செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கக்கூடாது, யார் அந்த ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சேனல் செட்டிங்ஸில் போய் சில ஆப்ஷன்ஸில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது மாதிரி கொண்டு வந்துடலாம். உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி ப்ரைவசியில் வந்து செட் செய்யாதவங்க, அதாவது பப்ளிக்காக விட்டவங்க. சில ஒரு மீதி இருக்கக்கூடிய அந்த 10 பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம், அந்த 10 பேரும் தங்களுடைய சப்ஸ்கிரைபை வந்து மற்றவர்கள் தெரியக்கூடாது. அதாவது குறிப்பாக யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோமோ அந்த சேனலுடைய ஓனருக்கே, உரிமையாளருக்கே தெரியாதவாறு செட் செஞ்சுருக்கிறவங்க தான் அந்த 10 பேர். அதனால எனக்கு அந்த 10 நபர்களுடைய அந்த லிஸ்ட்டை காட்ட மாட்டேங்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம செட் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மை சேனலுக்கு போய்க்கிங்க. மை சேனலுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சேனல் நேமுக்கு பக்கத்தில் அந்த கீர் பாக்ஸ் அந்த செட்டிங்ஸ் இருக்கா இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி, அதில் வந்து 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட். அதாவது என்னுடைய எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் ப்ரைவேட்டாக, அதாவது மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி ப்ரைவேட்டாக வைங்க, ரகசியமாக வைங்க என்பது தான் இது. இந்த மாதிரி அவங்க செட் செஞ்சதுனால தான் எனக்கு கவுண்ட்டு வந்து 23 காட்டுனாலும் அந்த லிஸ்ட்டு காட்டுறது 10-12 பேர் தான் காட்டுது. இதுக்கு காரணம் இவங்க வந்து இதை எனேபிள் பண்ணி வச்சது தான். நீங்களும் அப்படி எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இதை வந்து பப்ளிக்காக வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் யாராருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நானும் ஒருவனும் அதில் இருப்பேன், அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதை வந்து நான் செய்ய மாட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். இனி நீங்கள் யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, யாரோருடைய சேனலுக்கெல்லாம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த சேனலுடைய உரிமையாளருக்கு கூட நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க என்று அவர்களுக்கு தெரியாது. இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நமக்கு வந்து சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை ஒரு 400 500 இல்லை ஆரம்பத்தில் இப்போ தான் ஆரம்பித்தவங்களுக்கு 5-10 அந்த மாதிரி இருக்கும். அவர்கள் வந்து தங்களுடைய அந்த சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட்டை மற்றவர்களுக்கு தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னுடைய சேனல் வீடியோ இருக்குது. இப்போ இந்த வீடியோ வந்து யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இங்கே வந்து காட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டு பக்கத்தில் வந்து 23 பேர் அப்படின்னு. இப்போ என்னுடைய சேனலில் வந்து 23 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புதுசாக யார் வந்தாலும் அவங்க வந்து பார்த்துக்கலாம்.
நான் வந்து நினைக்கிறேன் இது மாதிரி வந்து நம்ம காட்டக்கூடாது, ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளணும். வைத்துக்கொள்ள முடியுமா, அதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு, அதற்கும் வந்து என்ன வழி இருக்குது. இப்போ அதை வந்து எப்படி நம்ம செட் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அதே மாதிரி தான் மை சேனல் போய்க்குங்க. மை சேனல் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோ மேனேஜருக்கு போய்க்குங்க. வீடியோ மேனேஜருக்கு போனதுக்கு பின்னாடி சேனல் என்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து கடைசியாக அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ் என்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. போயிட்டிங்கன்னா அதுக்கு கடைசியில் கீழே வந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு, இந்த சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு கீழே கடைசியாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப்டு டு மை சேனல், இது வந்து எனக்கு யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவர்களை வந்து நான் காட்டுவதற்காக டிஸ்பிளே செய்வதற்கு வந்து ஓகே கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல வந்து கீழே ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, டூ நாட் டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப்டு டு மை சேனல், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவர்களுடைய கவுண்ட்டை பப்ளிக்காக நான் வெளிப்படுத்த விரும்பலை என்பதை நான் செலக்ட் செஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன். டிஸ்பிளே செய்யறதுக்கு விரும்பலைன்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன், அதாவது சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய வீடியோக்களுக்கு யார் வந்தாலும் எனக்கு வந்து யார் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்கிற எண்ணிக்கை வந்து அது காட்டாது. உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். எங்கன்னா மறுபடியும் நீங்கள் மை சேனல் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஹைட் பண்ணாமல் இருக்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கையும் காட்டும். இப்போ நான் வந்து அதை வந்து காட்டாமல் ப்ரைவேட்டாக வச்சதுனால இந்த இடத்துல எனக்கு அந்த நம்பர் காட்டலை. உதாரணத்துக்கு இப்போ இந்த நான் முதல்ல காட்டுனேன் இல்லையா, அதுக்கு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது ரெஃப்ரெஷ் கொடுக்கல, பழசு தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு இந்த இடத்துல 23ன்னு எனக்கு அந்த கவுண்ட்டை வந்து பழசு தான் வச்சுருக்கேன், அதில் 23ன்னு எனக்கு அந்த கவுண்ட்டை வந்து காட்டுது. இதே நான் அதை செட் பண்ணதுக்கு பின்னாடி எப்படி வரும்னு பாருங்களேன். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்க, இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்ததுக்கு பின்னாடி என்னுடைய அந்த சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட் இந்த இடத்துல வந்து ஹைட் ஆகிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். யார் வந்து தங்களுடைய கவுண்ட்டை வந்து மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று நினைக்கிறாங்களோ அவங்க இப்படியும் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஹைட் பண்ணியும் வைத்துக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் கூட. சில பேர் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக இருக்கணும்னு கூட நினைப்பாங்க. அதுக்கு வந்து இது பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். அது இந்த 2 தான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். மேற்கொண்டு இன்னும் பல நல்ல தலைப்புகளில் வீடியோவாக நான் கொடுக்க தயாராக இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேண்டுமென்றாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ